தமிழிசைக்கு பேசுவதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அவர் இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டு அங்கே ஒரு அங்கீகாரம் பெற நினைக்கின்றார். தமிழிசைக்கு ஒரு சவாலாக சொல்லுகிறேன், இவ்வளவு ஆற்றல் படைத்தவர், இப்படியெல்லாம் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர், சென்னையில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டட்டும். தொடர்ந்து அவருக்கு தோல்வியை தந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம். அவர் சட்டப்பேரவைக்கு நின்றாலும் அவரை புறமுதுகோட்டோடு செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம். நாடாளுமன்றத்தில் நின்றாலும் புறமுதுகோட்டோடு செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம். தற்போது கூட அவர் சென்னையில் நிற்பதாக தகவல் இருக்கின்ற, நின்று பார்க்கட்டும், திராவிட முன்னேற்றக் கழகம் வென்று காட்டும். சேகர் பாபு, நாங்க எப்படி தேர்தல் அணுகணுமோ அப்படி அணுகணும், அதுக்கு சவாலான ஏற்றுக்கொள்கிறேன். இவர் எதை கொடுத்து எப்படி இவர்கள் ஓட்டுகளை வாங்குகிறார்கள் என்று தேர்தல் களத்தில் நின்று நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அதனால சேகர் பாபு வரட்டும், இப்படிதான் தேர்தல் நடத்தணும். நாங்க ஒன்னும் எங்களை விட்டு வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே திறமையாளர்கள் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது, தோல்வி அடைந்தவர்கள் எல்லோரும் திறமை இல்லாதவர்கள்னு சொல்லிட முடியாது. ஆக நாங்கள் ஏதோ தகுதி இல்லாமல் தோற்று போவதில்லை. இதுல மேன் பவர், மசில் பவர், மணி பவர் எல்லாமே தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது. இதே தென் சென்னையில இதற்கு முன்னால் வாங்கிய வாக்குகளை விட நான் வாங்கி இருக்கிறோம். 22 தொகுதிகளில் 18.5% வாங்கி இருக்கிறோம். ஆக ஒரு கட்சி மெதுவாகத்தான் வளரணும், வளர்ச்சி பாதையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் விமர்சிக்கவே கூடாது என்று அவர் சொல்ல முடியாது. எப்படி என்றாலும் நாங்கள் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்போம். தேர்தலில் வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது என்பது நம் கையில் இல்லை. ஆனால் ஒரு தமிழகத்தின் ஒரு பிரஜை என்ற வகையில் நிச்சயமாக நான் இதுதான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா அவர் சொன்ன புதுச்சேரியிலிருந்து தள்ளாடிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்றேன். எதை சொல்ல வருகிறார்? அப்போ இவங்க டாஸ்மாக் நடத்துறதுனால தமிழ்நாட்டில் தள்ளாடி கொண்டே இருக்கிறார்களா? நான் 1 வருஷம் ஆகி நான் தள்ளாடுவேனா? இப்ப தினம் டாஸ்மாகை வைத்து வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வருமானத்திற்கு மேலே வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன்.